அத்தா தாயே மகமாயி எல்லாரும் நல்லபடியா வச்சிரமா. ஓம் சக்தி பராசக்தி. எங்கடி உங்க அக்காவே காணோம், உன் ஃப்ரெண்டுங்களையும் காணோம் ஒருத்தர் கூட. எங்க அக்கா வந்து பசங்க அமக்கலாம் பண்ணிட்டு என்ன போய் பார்த்து சொல்லிட்டு போயிருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்தால அவ வந்து இன்னும் 2 பேரும் கூட்டு வரேன் சொல்லிட்டு போயிருக்கிறா. சாமி கும்பிட்டு ஒருத்தி கூட வர மாட்டேங்கிறா பத்தியா. அதான் சாப்பிட்ற டைம் கரெக்டாக வந்துடுவாங்க. நம்ம வேலை நம்ம பார்க்கலாம். ராதிகா கூழ் வந்து 2 தூக்கில் ஊற்றி கொடு. என் கூட வேலை செய்கிற பசங்களுக்கு நான் தரணும். எடுத்து வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். வெயிட் பண்ணி இருக்கானுங்க சாப்பிடாம கொள்ளாம. சரிங்க சரிங்க. ஏன்டா உங்களை வீட்டுக்கு வர வேண்டியதானே? ஐயோ வீட்டுக்கெல்லாம் வந்தானுங்கன்னா அமக்கலம் பண்ணுவானுங்கம்மா. ஆமாம் ராதிகாவோட ஃப்ரெண்டுங்களுக்கு மேலே மோசமானவங்க 2 பேரும். அவனுங்க அங்கேயே இருக்கட்டும், நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வரேன். சரி எப்படியோ ஒன்று இருக்கிற கூட மொத்தத்தையும் காலி பண்ணிடுங்க. வெளியில் அம்மாவுக்கு படிச்ச கூட திரும்ப வீட்டுக்கு எடுத்து போகக்கூடாது. அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்க அண்டா குண்டா எல்லாம் எடுத்து வர போயிருக்காங்க. என்னது அண்டா குண்டாலாம் எடுத்து வந்துடுறாங்களா? ஆமாம் அதுக்கு தான் பரன் மேலே இருக்கிற அண்டா குண்டாலாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துருக்காங்களா. சரி சரி இருக்குது எல்லாத்தையும் காலி பண்ணுங்க. மாரியம்மா மாரியம்மா தெரி சொல்லியம்மா நீலியம்மா உன்னை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும் அடி காவல் நீதா காளியம்மா. எல்லாருக்கும் கூட ஊற்றி கூட அப்படியே உட்காந்து குடிக்கிட்டோம். ஏமா எனக்கு டம்ளர்ல ஊற்றி கொடுங்கம்மா. சதீஷ் டம்ளர்லாம் ஊற்றி கொடுக்கக்கூடாது, கையில் ஊற்றுவாங்க அப்படியே குடிக்கணும். எப்பா நான் புது சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கேன்பா, சட்டையெல்லாம் நான் ஊற்றிப்பேன்பா. டம்ளர்ல ஊற்றி கொடுங்க, நான் அப்படியே குடிச்சுவேன். நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது எங்களுக்குலாம் அந்த மாதிரி கையில் ஊற்றி தருவாங்க. நாங்கள் அப்படியே உட்காந்து குடிப்போம் தெரியுமா. அப்பெல்லாம் உங்க வீட்டில் டம்ளர் இருந்திருக்காது. இப்போ நம்ம வீட்டில் நிறைய டம்ளர் கிண்ணலாம் இருக்குதுல்ல, டம்ளர்ல ஊற்றி குடிக்கலாம். டேய் டம்ளர் இல்லாமல் தான் நாங்கள் கையில் ஊற்றி குடிச்சுமா. அம்மனோட கூழலாம் அப்படி தான் குடிக்கணும் புரியுதா. ஒழுங்காக கை நீட்டு ஊற்றுவாங்க. விட சின்ன பசங்க தான் டம்ளர்ல ஊற்றி கூட குடிக்கணும். எல்லாம் ஆரத்தி எடுத்துக்கங்க, உட்காருங்க. முதல்ல எனக்கு கொடுங்கம்மா, நான் கூழ் குடிச்சு விளையாட்டுக்கு போன பசங்க வீட்டில் வர ஸ்வீட் வந்துருக்கேன். டேய் விளையாட்டுக்குலாம் போகக்கூடாது, வீட்டில் நிறைய வேலை இருக்குல்ல, அம்மா கூட ஹெல்ப் பண்ணு. எப்பா நான் என்ன ஹெல்ப் பண்ணுறது அம்மாக்கு? அம்மா கூட வெங்காயம் தக்காளி எடுத்து தருவா. நீ ஒன்று எனக்கு வெங்காயம் தக்காளி எடுத்து தரல, அரிசி ஊற வச்சிருக்கிறேன். ஆற வச்சு தரேன், எடுத்துன்னு போயிட்டு கொழுக்கட்டைக்கு மாவு மட்டும் அரைச்சி எடுத்துன்பா. அந்த காலத்தில் நாங்களாம் அம்மிக்கல்ல போட்டு இடிச்சு அந்த உரலில் போட்டு இடிச்சு வந்து அதில் தெளித்து அதுலேருந்து தான் மாவு எடுத்து கொழுக்கட்டை செய்வோம். இந்த காலத்தில் மிஷின் வந்துடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு குழப்பம் பார்த்தீங்களா, நான் வந்து உரலில் போட்டு அரிசி இடித்து மாவாக்கி கொழுக்கட்டை சுட மாட்டேன்னு சொல்லாமல் சொல்லி காட்டுறாங்க. விடுடி வயசானவங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. சரி அத்தை நான் வேணா அரிசியா ஆற வச்சு தரேன், நீங்கள் வேணா உரலில் போட்டு இடிங்க, நல்லா இடிச்சு எனக்கு மாவாக்கி கொடுங்க, கொழுக்கட்டை சுட்டு தரேன் உங்களுக்கு. அந்த காலத்துலலாம் நாங்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்தோம், உரலில் போட்டு இடிச்சோம். இப்போலாம் என்ன முடியாதுப்பா, எனக்கு இப்போ இட்டு உடம்பு விட்டு போகுது, அப்படியே இடுப்புலாம் வலிக்குது. வேணா நீ உட்காந்து இடி. ஆமாம் என்னால் மட்டும் முடியுதா, எனக்கு கூட தான் இடுப்பில் விட்டு போகுது. 60 வயசு கலவிக்க முடியாது, 30 வயசு கொமரிக்க முடியாது வேலை செய்யறதுக்கு. ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் 2 பேர் கதையும்? ஏமா முதல் பசங்களுக்குலாம் கூழ் ஊற்றி கொடு, அடுத்தது வந்து எனக்கு தூக்கில் ஊற்றி கொடுனா போய் அந்த பசங்களுக்கு கொடுத்துட்டு வந்து நான் குடிக்கிறேன் கூட. சீக்கிரம் ஆகட்டும். ஒரு முட்டை கூழ் குடிச்சிட்டு போங்க, பசங்களுக்கு கூழ் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு கறி மீன் முட்டைலாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் போய் வாங்கி வந்துருங்க ஒரு கையோட. அப்படியா சரி, அப்போ ஊற்றி கொடு, குடிச்சிட்டு போகிறேன். கறி வாங்கிறதுக்கு மீன் வாங்கிறதுக்குலாம் காசு வச்சிருக்கல. நீங்கள் சாமி கும்பிட்றேன்னு பார்க்குறேன், அப்புறம் வாயில் எதுனா வந்துடும் எனக்கு. என்கிட்ட காசு எது? சொல்லுங்கள், நீங்கள் கொடுத்த காசு நேற்று வந்து கருவாடு வாங்கிறதுக்கும் காய்கறி வாங்கிறதுக்கும் கூட சேர்த்துக்குமே எல்லாத்துக்குமே எனக்கு காசு நிறைய போச்சு. அதே பத்தில் என் காசை நான் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கியிருக்கிறேன். கறி வாங்கிறது மீன் வாங்குறது எனக்கு சுத்தமாக காசு கிடையாது. உங்ககிட்ட இருந்தால் வாங்கி வாங்க, இல்லைன்னா விடுங்க. கருவாடு குழம்பு வச்சுட்டு முட்டை வேக வச்சு நான் சாமி கும்பிட்டுக்கிறேன். ஏண்டி சாமி கும்பிடும் போது கூட ஏண்டி இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்? சண்டை போடாது, அமைதியாயிரு, காசு நான் தரேன். கிளவிக்கிட்ட மட்டும் எங்கேருந்து தான் காசாக கொட்டுதுன்னு தெரியலையே. நம்ம கேட்கும் போதெல்லாம் இல்லை 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 இல்லைன்னு சொல்லுது. இல்லை எவ்வளோ வேணும் உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நீங்கள் வச்சுக்கோமா, என்கிட்ட இருக்குது காசு. இப்பதான் காசு இல்லைன்னு சொன்னேன், என்கிட்ட கேட்டா இப்போ அம்மா தரேன்னு சொல்றாங்க, வாங்கி போக வேண்டியது தானே. இப்போ மட்டும் காசு இருக்கு சொல்ற, இப்போ மட்டும் எங்க வந்து உனக்கு வானத்துல குச்சி வந்ததா? வேலையை பாரு வேலையை பாரு. ஆனா இப்படியே தான் நீ ஏமாத்தின்னு சுத்தின்னு வரேன். என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆனா உனக்கு இருக்குது. எங்கன்னா சாமி கும்பிடும் போது நிம்மதியா இந்த வீட்டுல இருக்க முடியுதா? ஏன் எம்மா கூட ஊத்தி குடுறி ஆரம்பிச்சுக்குவேன். நீ அப்படியே உட்காரண்டா, நீ ஒருத்தன். பேண்ட் கொஞ்சம் டைட்டா இருக்குது, உட்காரத்து கஷ்டமா இருக்குதுமா. இந்த வீட்டில் தானே இருக்கிற, வேஸ்ட் கட்ட வேண்டியது. அந்த வேஸ்ட் எதுக்கு எடுத்து வச்சு அப்படி பீரோல தூங்கி கிடக்குது? வேஸ்ட் கட்ட வேண்டியது என்ன? வீட்டில் சாமி கும்பிடும்போது ஒரு பொங்கல் தீபாவளினா வேஸ்ட் சட்டை போகணும்னு அறிவு இருக்காது ஜென்மத்தில் கொஞ்சம் கூட. அப்போ கூட அந்த பேண்ட் சட்டையை தான் போட்டு தூங்கி வருவான். வேலைக்கு போகும்போது அந்த பேண்ட் சட்டெல்லாம் வந்து உனக்கு போட்டால் கரெக்டாக இருக்குது சொல்லிட்டு போட்டுன்னு போகிறேன். என் வேஸ்ட் வீட்டில் இருக்கும்போது கட்டது கூட கஷ்டமா இருக்குது. கட்டத்து கொஞ்சம் சோம்பேறித்தனம். அதுக்கு தான் என்ன மாதிரி டவுசர் போட்டுக்கலாம், ஃப்ரீயாக இருக்கு பற்றி உட்காந்து ஏந்துக்கு நடக்கிறதுக்கலாம். டேய் நீ சின்ன பையன் டவுசர் போட்டுனுக்க, நான் பெரிய அங்கிள்ரா, டவுசர்லாம் போட்டு சிரிப்பாங்கடா. ஆமாம் வேஸ்ட் கட்டத்துக்கு துப்பு கிடையாது, டவுசர் மாட்டி சுத்து இன்னும் சிரிப்பா சிரிக்கும். சும்மா இருங்கம்மா. அம்மா நீங்க கூட அப்பா மாதிரி பேண்ட் சட்டை போட்டுக்குங்க, இல்லை சுடிதார் போட்டுக்குமா, எதுக்குமா புடவை கட்டிங்க கஷ்டப்படுறீங்க? ஆமா நீ சொல்றது சரிதான், நான் கூட இன்னும் வந்து சுடிதார் போட்டுக்கலான்னு இருக்கேன். அவங்களுக்கு தான் ஒரு நல்ல பண்டிகை நாள்னா கூட வேஸ்ட் கட்டுறது கஷ்டமா இருக்குதுல்ல. நம்ம மட்டும் காலத்துக்கு புடவை கட்டினா சுத்தணுமா, நம்ம மட்டும் தான் பாரம்பரியத்தை அப்படியே கட்டி காப்பாற்றணுமா. நம்மளும் இனிமேல் பேண்ட் சட்டை சுடிதார்லாம் போட்டு போகிறோம் பாரு. ஏன் ராதிகா உனக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? ஆமா நீங்க மட்டும் என்ன அப்படியே பாரம்பரியத்தை கட்டி காப்பாத்துறீங்களா? நாங்க மட்டும் புடவை கட்டிங்கன்னு அப்படி தழைய பட்டு புடவை கட்டின்னு தலை நிறைய பூ வச்சிங்கன்னு அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றணுமா? காப்பாற்றது தான் 2 பேரும் சேர்த்து காப்பாற்றுவோம், இல்லை யாருமே காப்பாற்ற தேவையில்ல. இம்மா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேஷ்டி கட்டணும் அவ்வளோதானே, கட்டுறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு அத்தனை வேஸ்ட் வாங்கி வச்சிருக்கோம், அதெல்லாம் பீரோல தூங்கி கிடக்குது, எடுத்து கிடக்கு துப்பு கிடையாது. எப்போ பாரு இந்த பேண்ட்டுங்க வந்து பனிங்களா மாட்டிங்கன்னா அசிங்கமாக சுற்றி இருக்குது. ஏமா கொஞ்சம் கூழ் கொடுக்குறீங்களா? குடிச்சிட்டு நான் விளையாட்டுக்கு போகிறேன். இவன் ஒருத்தர் இருடாக்கறேன். இந்த பேர் கூழ் குடிச்சிட்டு அந்த மாவு அரைச்சி கொடுத்துட்டு எங்கே இருந்தாலும் போ. சரிம்மா முதல்ல கூழ் கொடுங்கம்மா, அப்புறம் அரிசி ஆற வைங்கம்மா, அதுக்கப்புறம் தானே மறைக்க முடியும். சிந்தாம கூழ் குடிங்க எல்லாரும்.
ஏண்டியா கொஞ்சோண்டு கீரை இந்த கூட்டு குழம்புல கொடுடியே வரையும் கூழ் மட்டும் ஊற்றி கொடுத்துருக்குறேன். எங்க பக்கத்துல தான் இருக்குல்ல, அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. ஒத்தி என்ன அப்படியே எனக்கு கூட இல்லை, கொஞ்சம் கருவாடு குழம்பு ஊத்துறேன். இந்த ஊத்துறமா சஞ்சு நீயே குடிக்கிறியா, அம்மா ஊட்டி விடுவா? நானே குடிக்கிறேம்மா. பார்த்து டஸ்ட் நல்லா ஊற்றிக்காம குடி. ஏண்டியா நீ உட்காந்து அப்படியே குடிக்கிறியா? அத்தை இவங்க வேற வரேன்னு சொல்லிடுவாங்க, தூக்கு சட்டையா எடுத்துங்க, அவங்களுக்கு ஊற்றி தரணும்ல. நானும் உட்காந்துட்டு அவங்க யார் ஊற்றி தரதே? நீங்கள் குடிங்க, நான் அப்புறம் குடிக்கிறேன். ஏண்டியா அப்படியே எனக்கும் ஊற்றி கொடுத்துட்றியே, நான் எடுத்து போய் 2 பேருக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஊற்றி கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது, யாரெல்லாம் திரும்பி வரணும் தூக்கு சட்டிலாம். அவனுங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட போறாங்க, குடிச்சிட்டு அப்பயே கொடுத்துருவாங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். கூழ சூப்பரா இருக்கு. அம்மா சக்கரையே போடாம வந்துட்டு இருக்காங்க. பள்ளி இதெல்லாம் பாயாசமா சக்கரை போட்டுக்க, கூழடி உப்பு மட்டும் வந்து போடுவாங்க, குடி அப்படியே. எனக்கு போதும். இவ பாத்தியா 2 வாய் மட்டும் குடிச்சிட்டு போதும்னு சொல்றாமா? சஞ்சய் மொத்தத்தையும் குடிச்சிரு, நான் உனக்கு கொஞ்சம் தான் ஊத்தி கொடுத்துருக்கேன், குடிச்சு வேஸ்ட் பண்ணாத. அம்மா எனக்கு போதுமா, அதுக்கு தான் சொன்னேன் நான் ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு. வேணாம் சொன்னா ஒழுங்கா குடி, அடிப்பேன். வேப்பிலையோட கொடுத்துக்கிறா பாரு, எப்படி குடிக்கிறது, வாயில வேப்பில தான் போகுது. இந்த வேப்பில எடுத்து ஓரமா போட்டு குடிங்க. ஏங்க இந்த தூக்கு சட்டில ஊத்தி தரேன், பத்திரமா திருப்பி எடுத்துன்னு வாங்க. இதுவே எங்க அக்கா அது பாத்துச்சுன்னா சண்டை போடும் என்கிட்ட. நீ இதை வச்சு எனக்கு என்கிட்ட தரலையா சொல்லிட்டு. ஏடி உங்க அக்கா வீட்டு பொருள் அவங்க கிட்ட கொடுக்க வேண்டியது என்ன? ஒருத்தர் பொருள் வாங்கினா திரும்ப அவங்க கிட்ட கொடுக்கணும் அறிவு இருக்காது உனக்கு? எனக்கு அறிவுல இருக்குது, கொடுக்கலாம், சும்மா ஆடாத. அவங்க வந்து திட்டிட்டு வாங்கின்னு போகணும், அப்பதான் உனக்கு தூக்கம் வரும். அக்கா வேணா திட்டின்னு போட்டோம். பாரு கருவாட்டு குழம்பு, அந்த கீரை பொரியல் எல்லாமே தனித்தனியாக வச்சு டிஃபன் பாக்ஸ் போட்டு தரேன். எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வந்து கொடு. ஏம்மா எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வந்து கொடுத்துட்றேன், ஒழுங்கா ஊற்றி கொடு. சொன்னது ஞாபகம் தான், வரும்போது கறி மீன் எல்லாமே வாங்கி வந்துருங்க. இந்த டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்து வந்துருங்க, அப்பதான் ஊருக்கண்ணில் படாமல் இருக்கும். ஆமா இவ என்ன வாங்கிட்டு போறா, இவ என்ன வாங்கின்னு வரா சொல்லிட்டு ரோட்லயே உட்காந்துன்னு பார்த்துன்னு இருக்காங்க எல்லாரும், காட்டு பேக்ல என்ன வச்சிருக்கிறேன்னு. ஆமா நீங்க தான் உலகம் தெரியாம இருக்கிறீங்க, அங்கங்க பாக்குறீங்களா வாசலுக்கு நிறைய எதுக்கு உட்காந்துருக்குதுங்க எல்லாம். யார் என்ன வாங்கி போறாங்க, யார் எங்க போயிட்டு வராங்க, யார் என்ன துணிமணி கட்டின்னு போறாங்க, யார் என்ன நகை போட்டு போறாங்க, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான் உட்காந்துக்குதுங்க. பார்த்து அப்படியே கண்ணு வைக்கிறதுக்கு. ஆமா யாருக்கும் வேலை வெட்டி இல்லாம இருக்குது பாரு, கண்ணு வைக்கிறாங்க இந்த மாவை பார்த்து. அதான் உங்க பிள்ளைக்கு சொல்லுங்க, சூதுவாது தெரியாம வாழ்ந்துருக்காரு. டேய் அவ சொல்றதை கேளண்டா, மண்ணத்தினாலும் மறைவாத்தினாலும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஊர்க்கண்ணில் படுற மாதிரி எடுத்து வராத, அப்புறம் இன்னொரு நாளைக்கு வாங்குறது நம்ம கஷ்டமா போயிடும். மாமியாரும் மருமகளும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கீங்க. இவருக்குலாம் சொன்னா திருந்த மாட்டாரத, பட்டாதான் திருந்துவாரு. ஏன்டா அவ பல்ல நிக்கிறா, சொல்ல பிடிக்கலண்டா. சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சரி ஒரு ஒயர் குட்ல போட்டு கொடு. கொடுக்குறேன். நீங்க சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வாங்க, நீங்க வந்த பிறகுதான் சமைக்க ஆரம்பிக்கணும். நீங்க 6 மணிக்கெல்லாம் வேற கும்பம் போடணும், சீக்கிரம் வந்துருங்க. வந்துடும் சீக்கிரமா வந்துடுவேன். போயிட்டு குழு கொடுத்துட்டு அவங்க குடிச்சு முடிச்ச உடனே அதெல்லாம் கழுவி எடுத்துன்னு போயிட்டு கறி வாங்கின்னு மீன் வாங்கி வந்துனே இருக்கிறீங்க. நீ எதுக்கு கூழெல்லாம் இந்த மாதிரி கிணத்துல ஊற்றி வச்சு அமக்கலம் பண்ணின்னு இருக்க? ஈவ் மிக்க போகுது பாரு. என் ஃப்ரெண்டுங்களாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ஊற்றி வச்சிருக்கேன். சரி எல்லாத்தையும் ஊற்றி காலி பண்ணு. மிச்சம் மீதியெல்லாம் அம்மா வீட்டுக்குள்ள எடுத்து கூட சொன்னாங்களா, எல்லாத்தையும் காலி பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிரு. அவங்களும் பாத்திரம் எடுத்துன்னு வராங்க, எடுத்துன்னு போயிடுவாங்க வீட்டுக்கு. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கழுவி விட்டுருனே. அதெல்லாம் தெரியாத, நீங்க கிளம்புங்க. ஒன்றும் அப்படி சொல்லிட்டு கூடாது. என்னைய மாடுக்கு எதுனா கூட்டி சாப்பிட்றதுக்கு வெண்பொங்கல் மாதிரி ஒன்று செஞ்சிருக்க பார்த்தீங்களா, அது நிறைய மீந்து போயிருது, அது மாடு கொடுத்துறேன். சரி அப்படியே கஞ்சி தண்ணி இந்த கூட வெயி. நான் பார்த்துட்டேன், நீங்கள் முதல்ல கிளம்புங்க இங்கேருந்து. நம்மளை விரட்டுறதுலேயே குறியா இருக்காமா. ஏன்னா இதில் குழம்பு பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் கூட்டு எல்லாமே வச்சுட்டியா? எல்லாமே வச்சுட்டேன், எடுத்துன்னு போங்க. ஆட்டாம எடுத்துன்னு போங்க, கொட்டிக்கு போகுது. ஏன்னா எல்லாத்தையும் கூழ் உள்ளே வச்சுக்கிற, எப்படி அது? கூழ் ஒரு டப்பால ஊற்றி வச்சிருக்கேன், அது உள்ள. அதுக்கப்புறமா சின்ன சின்ன டப்பால எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன், எதுவும் எல்லாம் சிந்தாது. ஒயர் பேக்ல போட்டு தர சொன்னேன். ஒயர் பேக் தேடி தேடி பார்த்தா அது எங்க வச்சனே தெரியல, போங்க அப்படியே எடுத்துன்னு போங்க. ஒரு பொருள் எடுத்தா பத்திரமா திரும்ப அந்த இடத்துல வைக்கணும், அறிவே இருக்காதுல்ல உனக்கு? என்ன சண்டை போட போறீங்க என்கிட்ட? உங்ககிட்ட யார் சண்டை போட போறா? எனக்கு வேலை வெட்டி இல்லாம இருக்குதா என்ன? போங்க வேலை போய் பாருங்க. இவளெல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த ஒயர் பேக் எங்க தான் போச்சுன்னு எனக்கே தெரியலையா, யார்கிட்ட கொடுத்தேன்? அன்னைக்கு இன்னொரு நாள் வேலைக்கு போகும்போது எடுத்துன்னு போனேன். அப்படியே யோசிச்சுன்னா நின்று. நான் பேக மறந்துருக்கேன், உங்களுக்கு வண்டியில பெட்ரோல் இருக்குதா? போற வழியில தான் போட்டுன்னு போனோம். பார்த்து போயிட்டு சீக்கிரமா வாங்க. எல்லாருக்கும் குழம்பு கீரை கூட்டு இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். வந்தாங்கன்னா இங்கே குடிச்சா குடிக்கிட்டோம், இல்லை வீட்டுக்கு எடுத்துன்னு போட்டோம். என்னடி சாமி கும்பிட்டியா? இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வர வேண்டியது தானே? ஒரு சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்கும். இந்த போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன், பசங்க அமக்கலாம் மாட்டாங்கன்னு பார்த்து வரேன்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? சாமி கும்பிட்டு என் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டே கிளம்பிட்டாங்க. இந்த பசங்க 2 வீட்டில் இருந்தாலே ஒரே அடி புடி அம்மக்களம் பண்ணின்னு வீட்டை 2 ஆக்கி வைக்குதுங்க. அதுங்க 2த்துக்கும் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே நேரம் சரியா இருக்குது. நான் என்ன பண்ணுற சொல்லு, எங்களை சொல்ற பிச்சு கேட்குதுங்க. உன் பசங்களை விட என் பசங்க சின்ன சின்ன பசங்க தான், சொல்ற தப்பா நினச்சிக்காத. அதுங்களே சொல்ற பிச்சு கேட்குதுங்க, அடங்குதுங்க. என் வீட்டு பசங்க அடங்காதுங்களா? இதுங்களும் சின்ன பசங்களா இருக்கும் போதுங்க எனக்கு பயந்துதுங்க, அடங்குச்சுங்க. பெரிய பசங்க ஆன பிறகு எங்க சொல்ற பிச்சு கேட்குதுங்க. நான் போ இந்த உட்காந்து குழு குடி. பெரிய பொண்ணு கீதா ராணில வந்தாங்களா? இன்னும் ஒருத்தையும் வரல, இன்னும் தூக்கு சட்டியே ரெடி பண்ணிருக்காங்க போகுது. நீ உட்காரு, குழம்பு ஊற்று அப்படியே கூடல. நானே ஊற்றிக்கிறேன் வை. பசங்க அப்படியே கூட்டுனாரு தானக்கா? எம்மா அதுங்களுக்கு இருக்க திமிரு யாருக்கும் இருக்காது. அதுங்களுக்கு வீட்டில் எடுத்து கொடுக்குமா? நான் வரமாட்டாங்களா? ஏன் அப்படி பண்ணுதுங்க? இங்கே வந்து குடிச்சிட்டு போகலாம்ல. அதான் அதிர்ச்சி வந்துக்கிற மாதிரியே இங்கே வந்து குடிங்க, நல்லா எடுத்துன்னு வந்து தரமாட்டேன்னு. ஆமாம் வந்து குடிச்சதான் நல்லது. வீட்டுக்கு எடுத்துன்னு போய் குடிக்கிறதுல ஒரு இதுவா அவளுக்கு வேணும் கூட மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்து சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி அமக்கலம் பண்ணி இருக்குது 2 செல்ல குட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறீங்க நீங்கள் தான். என்ன பண்ணுறது? வீட்டில் கொண்ட முதல் குழந்தை 2 அதை வாங்கி வந்து நம்ம அதட்டுறது. சரி உட்காந்து குடி. சரி நீ அப்படியே உட்காந்து குடி. ஆமாம் இனிமேல் உங்களுக்கு வெயிட் பண்ணியிருந்தா வேலைக்கு ஆகாது. எனக்கு பசி எடுத்து மயக்கமாக வருது. மாமியார் கழிவு கலையில் காப்பி குடிக்கூட தண்ணி குடிக்கூட ஒரே அமக்கலாம் விரதம் இருந்தது தான் சாமிக்கு முன்னமா. சரி உட்காரு குடி. இந்த பொரியலாம் வச்சுக்கோ.
நீ வச்சுக்கோடி. நான் மணல்லாம் கூட்டு வந்தா வந்திருப்பாங்க, அம்மாலாம் வந்திருப்பாங்க. இன்னும் யாரையும் கூப்பிடாம ஒண்டியே இது பண்றேன். ஆமா, அவங்க வீட்டில் கூழ் ஊற்றும் போது உன்னை கூப்பிட்டாங்களா? அவங்கள மட்டாக்க தங்கச்சிலாம் வரணும் எல்லாரும் ஒன்றா இந்த கூழ் ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அவங்கள ஒண்டியே வளராங்களா? அதே மாதிரி நீ ஒண்டியே வாழ்ந்துட்டு போ. நான் கூழ் ஊற்றும் போது எல்லாரும் தான் கூப்பிடுவேன். நீ கூப்பிட்டா கூப்பிடு, உனக்கு வேறு வேலை கிடையாது. நீ ஏன்டா அப்படி இருக்குன்னு தெரியலடி. அம்மா வந்திருப்பாங்களா கூப்பிட்டு வந்தா, அண்ணா வந்திருப்பாங்களா, அண்ணி பசங்களாம் வந்திருப்பாங்களே. எதுக்கு தான் யாரையும் மதிக்காம இப்படி வாழறேன்னு தெரியல. நான் மதிக்காம வளர்றேன். என் நாத்தனாரை கூப்பிட்டேன், அது அவங்க மாமா யாரும் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வரல அப்படின்னு சொல்லிடுது. அவங்க மாமியார் அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது? நான் கூப்பிட்டா அது வரல. அதான்டி உனக்கு வந்து அண்ணன் வரக்கூடாது, அம்மா வரக்கூடாது, அதுக்கப்புறம் அண்ணன் பசங்களாம் வரக்கூடாது அப்படின்னு என்ன வச்சிருந்த பற்றி அதனால உன் நாத்தனார் வர மாட்டேன் சொல்லிச்சு. இப்போ நான் பிரச்சனை பண்ணுறதுக்கு நீ இருக்கிறியப்பா. நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல, நீ தான் பிரச்சனை பண்ணின்னு இருக்கிற. அப்புறம் ஒரு காலத்தில் அண்ணனை கூப்பிட்டா, அம்மா கூப்பிட்டா, அவங்களாம் கூப்பிட்டா எப்படி வருவாங்க? ஒரு ஃபங்க்ஷன் இன்சன் வச்சிருந்தா, நீ ஒரு குழந்தை வச்சிருக்க, அவளை பெரிய பொண்ணாயிட்டானா அண்ணன் வந்து தான் சீர்வரிசை வைக்கணும். அண்ணன் வந்து தான் வந்து எல்லாமே அந்த தாய் மாமா சீர் எல்லாமே செய்யணும். உன் பசங்களுக்கு காது குத்தும் போது மட்டும் தாய் மாமா வேணும், சீர்வரிசை பண்ணுறதுக்கு வேணும், நகை நட்டு போகிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டல. உன் வீட்டில் சாமி கும்பிடும்போது மட்டும் கூட மாட்டேங்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பாரு. ரொம்ப மண்டை கருவத்தில் தான் ஆடி இருக்கா. நானே இங்கே கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பசிக்குது, மயக்கமாக வருது, சாப்பிட போகிறேன். ரொம்ப சாப்பிடு. நம்ம அப்படி எதுனா ஒன்று கேட்டுடக்கூடாது. நம்மளை பார்த்து தட்டி நம்ம பசங்க கற்றுக்கோம். நம்ம எப்படி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அதை பார்த்து நம்ம பசங்களும் நாளை பின்னா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க சொல்ல பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்மள மாதிரி நடந்துக்குங்க. நம்மளே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கல, நம்மளே அவங்க சொல்ல பேச்சு கேட்கல, அவங்க எதிர்த்து பேசுகிறோம், அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசினா நம்ம பசங்களும் அதே பார்த்துருவோம். இப்படி தான் பேசணும் போடுது, இப்படி தான் இருக்கணும் போல இருக்குன்னு நினச்சி நம்மளுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்காதுங்க. நம்ம நடந்துக்கிற முறையில் தான் நமக்கு மதிப்பு மரியாதை இருக்குது. நீ இப்படியே பூமை மாதிரி பேசினிரு. அப்புறம் பசங்க சொல்ல பேச்சு கேட்கல, எடுத்து பேசுதுங்கன்னா நம்ம பண்ணுறதை பார்த்து அதுங்க எடுத்து பேசுங்க. இந்த எவ்வளோ ரெண்டு இருக்குதுங்க, நீங்கள் கொடுக்க சொல்கிறதுனால தான் அதுங்க ரெண்டு அச்சுன்னு ரெண்டு இருக்குதுங்க. கொஞ்சமாவது மதிக்குதுங்களா? அதுங்க சண்டை பண்ணுங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ என் வீட்டு பக்கத்தில் வரதுக்கு முன்னாடி அதுங்க எழுந்துன்னா எதுக்கும் உட்கார காலை ஒரு குரல் கொடுத்தா எழுந்துக்குங்க. நான் திட்டுவேன் சொல்லிட்டு இப்போலாம் நீ பக்கத்தில் வந்ததுலேருந்து நீ வந்து சப்போர்ட்டுக்கு வருவேன் நான் திட்டினேன் அப்படி சொல்லிட்டு அந்த பயத்திலேயே என்ன மதிக்க மாட்டேங்குங்க. இது நல்லா இருக்குது. நான் வீட்டு பக்கத்தில் வந்ததுலேருந்து இப்போ பசங்க சொல்ல வச்சு கேட்க மாட்டேங்களா? ஆமாம், அது 100 உண்மைதான். இப்போ வேலை அந்த போய் பாரு, போய் சும்மா எல்லா பழைய மேலே போட்டு நிற்பேன். இவ செய்கிற தப்பை நம்ம சுட்டி கட்டிடக்கூடாது. அப்படியே மூக்குக்கு மேலே கோவம் வந்துடும். சரி, அந்த கதையை விடு. இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு வந்து அரிசி ஊற வச்சிருக்கிறேன், பச்சரிசி. அது 2 மணி நேரம் ஊறினா போதுமா? நல்லா கழுவி தானே ஊற வச்சேன். ஆமாக்கா, நல்லா கழுவி தான் ஊற வச்சுக்கிறேன். அதை வந்து நல்லா சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சிட்டு அது தண்ணியில் போயிடும்ல. ஒரு வெள்ளை துணியில் வந்து நல்லா ஃபேன் காற்றுல வெயில் காஞ்சா கூட நல்லா ஆற வச்சுட்டு நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வந்து வச்சிரு. அரைச்சி வந்து வச்சதுக்கப்புறமா சுடு தண்ணி போடு அடுப்பில் போட்டுட்டு அந்த மாவு வந்து அதில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ. நல்லா போட்டு நல்லா கலரினே இருக்கணும். நான் கலரினே இருந்துட்டு கொஞ்சம் ஒரு கெட்டி பக்கத்துக்கு வந்துடும், கை பிடிக்கிற பக்கம். அந்த பக்கம் வந்ததுக்கப்புறமா அதில் வந்து வெல்லம், அப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறமா தேங்காய் துருவி அதை போட்டு நல்லா கலக்கிக்கணும். கலக்கிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு அதை வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி குண்டால வச்சு வேக வச்சுக்கணும். அவ்வளோதானா? இவ்வளோ ஈஸியாக கொழுக்கட்டை செய்யுது? ஆமாம், இதில் நிறைய கஷ்டம் இருக்குது. மாவை தனியாக வேக வச்சு எடுத்துக்கின்னு அதுக்கப்புறமா அதில் உப்பு தண்ணி தெளித்து திரும்ப அதை வந்து அதில் வெள்ளத்தை கரைச்சி அதில் ஊற்றிட்டு தேங்காய் ஏலக்காய்லாம் போட்டு கலக்கி பிடிச்சி அப்படி தானே அம்மாலாம் நமக்கு செய்வாங்க. அம்மா அப்படி தான் செய்வாங்க முன்னாடிலாம். இப்போலாம் நான் இப்படி தான் செய்கிறேன். நானே ஃபோனில் பார்த்து தான் கற்றுக்கினேன். இது ஈஸியாக இருக்குது. நல்லா பூ மாதிரி வந்து போகுது கொழுக்கட்டை, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்போ வந்து அடுப்பில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு மாவு போட்டு நல்லா கலக்கிக்கணும். அது கூட அப்புறம் வெல்லம், அப்புறம் சொன்னேன் ஏலக்காய் தேங்காய் இதெல்லாம் போட்டு கலக்கி எடுத்துக்கினேன். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஆறின பிறகு உருண்டை பிடிச்சி இட்லி குண்டால வச்சு வேக வச்சுக்கணும். அவ்வளோதானே? அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போய் கொழுக்கட்டை செய்யுது ஈஸியான வேலையாக போச்சு. இப்போ இது தெரியாமல் அம்மா வந்து என்ன பண்ணும் பாரு, மாவு அரைச்சிக்கின்னு அம்மாக்கெல்லாம் ஜெலிச்சிக்கின்னு என்னென்னவோ அம்மாக்கெல்லாம் பண்ணி கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு எடுத்துக்கும். அம்மா கொழுக்கட்டை செஞ்சு அம்மா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுப்பாங்க, சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுப்பாங்க. அதனால் அம்மா நிறைய செய்வாங்க, நிறைய டைம் இருக்கும். நீ அப்படியா? நாங்கள் கொஞ்சம் பேர் தானே கொடுக்குறேன். ஏன் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கொடுக்க மாட்டேன்? ஏன் உனக்கு கொடுக்க மாட்டேன்? எல்லாருக்கும் தான் நானும் கொடுக்க போகிறேன். 2 கிளாஸ் போட்டிருக்கேன். 2 கிளாஸ் ஏண்டி போட்டேன்? ஏன்டி 1/2 கிலோ 1 கிலோ போட வேண்டியதுறேன்? ஏன் எல்லாருக்கும் கொடுப்போனே? எங்களுக்கே பத்தாது. எங்களுக்கு 1 கிலோ போய் சரியா போயிடும். மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் அதனால 1 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு 2 கிலோ போட்டு வச்சிருக்க மொத்தம். அப்போ அது கொஞ்சம் நிறைய வெள்ளம் நிறைய தேங்காய் தேவைப்படும். வெள்ளம் தேங்காய்லாம் இருக்குது. தேங்காய் எங்கள் வீட்டை நாங்கள் ஊந்து கண்டது 2 தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். அதான் போட போகிறேன். நீ வந்து கூட மாதிரி எனக்கு செஞ்சு கொடு. நீ பண்ணு வீட்டுக்குள்ள போய் பஞ்சாயத்து பண்ணுற பசங்களுக்கு அதுங்க அடிச்சு இருக்குதுங்க, பறந்து இருக்குதுங்க, ஓடி பூந்து வீட்டுக்குள்ள போன வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீ இதோட சாமி கும்பிட சாயங்காலம் நைட்டுக்கு வந்து 6 மணிக்கு மேலே கும்பு போட்டுட்டு சாப்பிட்டு அப்புறமா தான் உங்கள் வீட்டுக்கு போகிறேன். உங்கள் வீட்டை கொஞ்சம் நேரம் மறந்துடு. இனி 2 அடிச்சுன்னு பரவலுங்கடியே பரவட்டுனே வருவாங்களே பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சி இருந்தடி நம்மளாம் இந்த மாதிரி அடிச்சுன்னு பண்ணிருந்தா நம்ம சத்தமாக பேசினாலே அம்மா கும்பிட்டு வந்து நிற்கும். சத்தமாக பேசிங்களான்னு மிரட்டம் வந்து இங்கே எங்கே இந்த அடிச்சுன்னு பரவுறது. அவ்வளோதான். நம்மளாம் அம்மாவுக்கு வந்து ஒரு குரல் கொடுத்தாலே அடங்கி நின்னோம். இதுங்களாம் மதிக்க மாட்டேங்குதுங்க. அப்போ கூட பாரு, அம்மா வந்து நான் இதெல்லாம் மாட்டினேன்னு வச்சுக்கேன், சொல்ல பற்றி கேட்க போயிட்டனால எங்கன்னா குளம் முட்டுன்னு போயிட்டனால வந்த ஒன்று எப்படி மாற்ற என்ன ஒரு பொம்பளை குழந்தை அடிக்கிற மாதிரி அடிச்சுது, ஆம்பளை பசங்க அடிக்கிற மாதிரி அப்படி அடி பின்னி எடுத்துரும். ஆமாம், மழை காலத்தில் ஏறி குளம் கூட்டுறேன்னு போய் சுற்றி அதில் மூழ்கி போய் தொலைஞ்சுன்னா யார் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் அம்மா ஒன்று சாத்துன்னு சாத்துவாங்க. நீ மட்டும் சொல்ல பற்றி கேட்கறாள் என்ன பண்ணுறது? அதெல்லாம் நீ சின்ன வயசு. இப்போலாம் சதீஷும் சஞ்சு வெளியிலே விடுறது கிடையாது. அதுங்க அதான் கேட்குதுங்க. நீங்கள் மட்டும் சின்ன வயசில் நல்லா ஜாலியாக விளையாடினீங்களாம்மா, எங்களை மட்டும் என்ன வெளியிலே விட மாட்டீங்க விளையாடுறதுன்னு. இல்லை, நம்ம சின்ன வயசில் விளையாடும் போது காலம் வந்து அவ்வளோ கெட்டு போன காலமாக கிடையாது. எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க தான், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தான், சொந்தக்காரங்க. சொந்தக்காரே இல்லைனா நம்ம தெருவில் இருக்கவங்க எல்லாரையும் நம்ம அத்தை மாமா தாத்தா பாட்டி அப்படி தானே கூப்பிட்டு இருந்தாங்க. எல்லாம் நம்ம சொந்தக்காரங்களாக தான் இருந்தாங்க. சொந்தக்காரங்க மாதிரி சொந்தக்காரங்க மாதிரி தானே இருந்தாங்க எல்லாருமே.
அவ்வளோ பாசமாக நம்ம வீட்டில் குழம்பு வைக்கலாம் கூட பக்கத்து வீட்டில் போயிட்டு கிண்ண எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் குழம்பு கொடுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட குழம்பு தருவாங்க. அவங்க நம்ம வீட்டில் வந்து இல்லைன்னா வந்து வாங்கி போவாங்க. அப்படி இப்படி தானே வாங்கி வந்து அம்மா எப்பயாவது ஊருக்கு போயிட்டாங்கன்னா கூட நம்மளை பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்து வீட்டில் தானே விட்டுட்டு போவாங்க. அப்புறம் எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தது. இப்போ சொந்த வீட்லேயே பொம்பளை குழந்தைங்க வச்சு நிற்க முடியல. என்னென்னமோ நடக்குது. அப்படிலாம் செய்தியெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்குது. காலம் அவ்வளோ கெட்டு போய் கிடக்குது. பசங்களாம் எங்கேயும் வெளியில் விடாத, உன் கண் பார்வையில் வச்சுக்கோ. ஆமாக்கா, நம்ம காலம் வேற, இந்த காலம் வேற. இந்த காலம் தான் ரொம்ப கெட்டு போயிருக்குது. நம்ம குழந்தைங்க நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். எங்க சதீஷை செஞ்சோம்? அவங்க பாட்டி கதை சொல்லியிருக்காங்க. பாட்டி கூட பத்துனுக்காங்க. கூழ் ஊற்றுது காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆமாம் வேலை பார்த்துட்டு டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. காலையிலேருந்து விளையாடி இருந்துங்க. அவங்க பாட்டியை பிடிச்சி வச்சிருக்காங்க. கொஞ்சம் நேரம் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வயசான பாட்டிங்களாம் வீட்டில் இருக்கிறது பசங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பேர். பார்த்துக்கிறாங்க, கதை சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கு தான் என் மாமி எனக்கு கிட்டமாக பிடிச்சி வச்சுக்கிறேன். என் நாத்தனார் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சுனா கூட விடாம நீங்கள் எங்கேயும் இருங்க, எங்கேயும் போவாதீங்க அப்படி சொல்லி பிடிச்சி வச்சுக்கிறேன். ஏன்னா என் வீட்டில் இருக்கிற ரெண்டுத்தையும் என்ன நடக்க முடியுமா? சரியா சொன்னப்போ